மாமா வாங்க மாமா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேலையை பார்த்துன்னு பா. சோறு எடுத்துன்னு வர மூஞ்ச பாரு. ஐயா ஏன் மாமா கோவப்படுறீங்க? ஆர்த்தியை பார்க்க முடியலையா? ஏய், ஏதாவது பேசினா அப்படியே வாயை கீச்சிடுவேன். என்னடா என்ன ஒரே ஓவரா குதிச்சிட்டு இருக்கற? அந்த படிச்ச மகாராணி கிட்ட வாங்கி கட்டிட்டு இங்க வந்து எங்களை எகுறியா? அக்கா நீ வேற ஏன்க்கா? சும்மா ரெடி. நாம என்னடி பண்ணோம்? நம்மள எதுக்கு இவங்க கோச்சிக்கணும்? இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கதான். ஏன் மாமா என்னாச்சு? ஆர்த்தி அங்க இல்லையா? ஆர்த்தி எல்லாம் தொல்காப்பின் வீட்டுல தான் இருக்குது. ஆனா நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே இல்ல இப்போ. கேட்டிங்களா? புருஷன் வீட்டுக்கு வர மாட்டாளாம். வேற எவனோ தெருவுல போறவன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அந்த வெக்கங்கட்ட சிரிக்காக இவர் உருகுவாரா? நம்மள மாதிரி இழிச்ச வாங்கி கிடைச்சா எகிரி குதிப்பாராம். எந்த ஊர் நியாயண்டிமா இது? அடிச்சி வாய் மூடு. நீங்க 2 பேர் சேர்ந்தா ஆர்த்தி மனசை நோ வச்சிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். அவ பாவம் மனசு வஞ்சி போய் தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கிறா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? அவ யோகியமானவளா இருந்தா எவனா ஒருத்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாளா? ஏய், எவரோ ஒரு பையன்லாம் இல்ல அந்த தொல்காப்பியன். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்லவர், ஜென்டில்மேன். அடப்படா போக்கத்தவனே, பேசுறான் பாரு. அந்த தொல்காப்பியனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அலமேலக்கா அவனை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிற ஆள்டாவன். ஐயா, அத பத்தி நீ சொல்றியா? தோடா விட்டானா ஏதோ வளராதா? நான் ஒண்ணும் வளரல. நீதான் விவரம் தெரியாத ஆளா இருக்க. ஆர்த்தியோட அக்கா அபி இருக்கால, அவ புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா போனதுக்கு மூல காரணமே அந்த தொல்காப்பியன் தான். அது தெரியுமா உனக்கு? இன்னொன்னு தெரியுமா உனக்கு? அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஒரு புள்ள கூட இருக்கு. ஆனா அவன் இவன் பொண்டாட்டி கிடையாதான், ஃப்ரெண்டோட பொண்டாட்டியான். ஏண்டா ஃப்ரெண்டோட பொண்டாட்டி எதுக்குடா இவன் வீட்டுல இருக்கணும்? என்ன கர்மமோ, இப்படிப்பட்டவன் உனக்கு ஜென்டில்மேன் ஆக்கும். ஏற்கனவே அபி பழப்ப கெடுத்திருக்கான். ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இப்ப உன் பொண்டாட்டியை கூட அவன் தாண்டா ஏமாத்தி பேசி வீட்டுல தங்க வச்சிருப்பான். இந்த பாரு, நீ மனுஷனா இருந்தா முழிச்சுக்கோ. இத்தோட ஆர்த்தி கதை அவ்வளவுதான். அவளை மறந்துரு. தோ இங்க ஒருத்தி நீ அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ ஏன் கதின்னு கிடக்குற பாரு. இவளை மதிக்க ஆரம்பி. வாடி. ராஜேஷ், வாடா. டேய், பாத்தியா நம்ம அந்த தொல்காப்பியனை எவ்வளவு நல்லவன் நினைச்சான். இப்பதான்டா எல்லாம் உண்மையும் தெரியுது. உலகத்திலேயே நம்ம மட்டும்தான்டா டீசெண்டா இருக்கும். சரி வா போவோம். எங்கடா? எங்க போவோம்? வா, சரக்கு ஊத்தி நாங்க போய் ஊத்தலாம். வா. சரி வா. பாரு சிலாக்கி பண்ற அவனை. பாஸ், பாஸ்கர் வந்திருக்கார். வணக்கம் ஆதி. வணக்கம், உட்காருங்க. வர சொன்னீங்க, அதான். என்ன விஷயமா வர சொன்னீங்க? பாஸ்கர், உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்ன 10 கோடி ரூபாய் பிசினஸா இருக்கு? எதுக்காக நான் உங்களை வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா? பணம் விஷயம் தானே. உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். யார் காலையாவது விழுந்து கத்த கிராப் பாஸ்கர், கத்த கிராப். காலில் விழுகிறவனுக்கெல்லாம் பணம் தரத்துக்கு நாட்டில் எவனும் முட்டாள் கிடையாது. நீங்க எப்படியாவது பணத்தை புரட்டி தந்துருவீங்கன்னு நான் எப்பவும் நம்பினதும் கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு எதுக்கு டைம் கொடுத்தேன் தெரியுமா? நான் அபியை நம்பினேன். அபியால பணத்தை தந்துட முடியும். 1000 தான் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் நீங்க அவளோட புருஷன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீங்க அபியோட சேர்ந்துருவீங்க. அபி உங்களோட கடனை தீர்த்துருவா. அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஐம் சாரி டு சே, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். அபிக்கு டாக்டர் மகேஷ் கூட நிச்சயதார்த்தம் நடக்க போதாமே? எனக்கு என்னமோ அபி அவளோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு ஆம்பளைக்கு இடம் கொடுக்க மாட்டான்னு தோணுது. அவ தனியா தான் இருக்கணும்னு விரும்புவா. அப்படி அவ தனியா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணாலும் சரி, உனக்கு தான் நஷ்டம். லுக், இப்போ நீ ஒரு பாப்பர். உனக்கு சொசைட்டில எந்த மரியாதையும் எதிர்காலமும் கிடையாது. பழையபடி நீ மனுஷன் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அபி கூட நீ சேரணும். தனியா இருந்தா
நீ ஒரு ஜீரோ. அபியோட சேர்ந்தாதான் உனக்கு மரியாதை, வேல்யூ. புரியுதா? பாஸ்கர், பணத்துக்காக யார் யார் காலையும் விழுறதா சொல்றியே, உன் வாழ்க்கைக்காக அபி கால போய் விழ. உன்னை ஏத்துக்க சொல்லு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பாஸ்கர், இன்னைக்கு நான் உன்னை மிரட்டுவோ திட்டுவோ போறது இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் யோசி. மறுபடி நீ அபிக்கு புருஷன் ஆகிறது தான் உனக்கு நல்லது. அது ஒண்ணுதான் உன்னை காப்பாத்தும். வேற வழியே உனக்கு கிடையாது. வெறும் பாஸ்கரா இருந்தா உன்னை என்கிட்ட இருந்தே உன்னால காப்பாத்திக்க முடியாது. புரியுதா? புரியுது ஆதி. குட், யூ கேன் லீவ் நவ். என்ன பண்ணுவியோ பண்ணு. அபியோட புருஷங்கிற அந்தஸ்தை நீ அடையணும். இத நான் எதுக்காக உனக்கு சொல்றேன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட்லி, ஐம் யோர் வெல் விஷர். செகண்ட்லி, என்னோட பணம் நீ அபியோட சேர்ந்தாதான் என் கைக்கு வரும். ஓகே? சரி ஆதி, நான் வரேன். ஷோர். ஆல் தி பெஸ்ட். பாஸ், அவனை பிடிச்ச 4 அறை அறையாம அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட ஃபியூச்சரை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? காரணம் இருக்கு. அபி அந்த மகேஷை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏன் பாஸ்? மகேஷ் ஆஸ் அ டாக்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கினவன். அவனுக்கு இவ வைஃப் ஆயிட்டா பெரிய உயரத்துக்கு போயிடுவா. பிசினஸ்லயும் அந்தஸ்துலயும் அவ பெரிய ஆள் ஆயிடுவா. பாஸ்கர் மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பயலோட அவ சேர்றது தான் நமக்கு நல்லது. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? எஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பாஸ்கர் மாதிரி குட் ஃபார் நத்திங் அவ கூட இருந்தானவை எப்போ பார்த்தாலும் அவளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். இவ மாதிரி ஆளால தினம் அவளுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாகும். அந்த அபி டெய்லி அவஸ்தைப்படணும். அதான் எனக்கு வேணும். பிரமாதம் பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. இவன் அபியோட சேர்ந்துட்டா உடனடியா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். கரெக்ட் பாஸ். அபி இவன் கூட திரும்பவும் சேர்ந்துட்டானா அவன் எழுதுற முதல் மொய் 50 லட்சம் ரூபாய். அது நமக்கு வர வேண்டிய பணமா தான் இருக்கும். You're right, Giri. You're on dot. இவன் அவ கூட சேர்ந்த உடனே அவளுக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். இந்த 50 லட்சத்துல ஆரம்பிச்சு நிறைய நஷ்டம் வரும். சோ அபி கூட பாஸ்கர் திரும்ப சேர்ந்தாகணும். நமக்கு அதான் முக்கியம். Adi always thinks wise and he is very nice. ஏய், யாரா ஊட்டுல? ஏய், அவன் பேர் என்னடா? தொல்லு காப்பியா? கூப்பிடுறா. ஏய் டேய் வெளிய வாயா. டேய் வெளிய வாயா. டேய், வெளிய வாயா. வெளில கூப்பிடுறா. தொல்லு ஆர்த்தி, காப்பியா? நீ இரு, நான் பாக்குறேன். பாரு, டீ காய்ச்சறேன். வெளில வா. ஏய், எங்க வா? யாரு? எது? யாரா? தொல் காப்பி எங்க? அவர் இல்ல. வீட்டு வாசல்ல வந்து ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய், யார பார்த்து உதார் விடுற? நான் யாரு, என்ன மேட்டர்னு தெரியுமா உனக்கு? ரவுண்டு காட்டுருவேன். என்னடா? இத பாருங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரி, பரவாயில்ல விடு.
ஆனா உன் மேட்ரு என்னன்னு எனக்கு தெரியும். மவள ஊரு விட்டு ஊர் வந்துட்டு சொந்த புருஷனை கூட விட்டுட்டு தவுல உண்டு புள்ளைய வேற வச்சிங்கன்னு இங்க இல்லீகல் கனெக்ஷன் வேற வச்சிங்கன்னு குந்தி நிற்கிறியா? அந்த பேமானி என்னடானா பசுவோட கண்ணுக்குட்டியே இட்டுன்னு வந்து வெக்கம் இல்லாம குடும்பம் நடத்தி நிற்கிறான். ஏய் நீங்க எகடம் கட்டு போங்க. என் ஆர்த்தி அவ சொக்க தங்கம், அவளை இட்டுனாந்து இங்க வச்சுன்னு இருக்கிறீங்க. அவ ரெஸ்பெக்ட் என்ன வருது, என்னோட பிரஸ்டீஜ் என்ன வருது. இத பார், ஒழுங்கா பேசு. ஏய் என்ன ஒழுங்கா பேசு. ஏய் மூஞ்சலி, நான் ஒழுங்கா பேசணும்னா நீ ஒழுங்கா வாழணும். இப்ப சொல்லு, ஏய் எங்க இருக்கிறான் புருஷன்? ஏய் நீ பேசாம போ முதல்ல. ஏன் புருஷனை பத்தி எதுக்காக நீ கேக்குற? கேப்பாண்டி, உன் கூட இருக்கிறவன் உன் புருஷனா? இல்ல உன்னை சேர்த்துக்கிட்ட வந்தானே பத்தினி மாதிரி பேசுற. என்ன பண்ணீங்க உன் புருஷனை? முடிச்சிட்டீங்களா ஜோலியா? இது பாரு, மரியாதை கேட்டுரும், இங்க இருந்து போயிடு. உனக்கு என்னடி மரியாதை கேட்றது? பொம்பளையே நீ. தூ, அப்புறம் ஏதாவது சொல்ல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாவம், இவங்கள போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு மனுஷனா நீங்க? அது இல்ல ஆர்த்தி, நீ பாவம், உனக்கு மேட்ரே தெரியாது. இந்த பொம்பளையும் அந்த தொல்காப்பினும் ரொம்ப ஒழுக்கம் காட்டவங்க. சீ, வாயை மூடுங்க. ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? தப்பே பண்ணாத உத்தமனா நீங்க? ஆர்த்தி என்ன விடுமா, நான் தப்பு பண்ணிருக்கிறேன். ஆனா நீ உன் பேரு கெட்டு போக கூடாதுல்ல. என் பேரையும் என் ஒழுக்கத்தையும் எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த பொறுப்பை நீங்க ஒண்ணும் தூக்கி சுமக்க வேண்டாம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, அது போதும். ஆர்த்தி போங்க. உங்களால நிம்மதி எழுந்துதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் தேடி வந்து தொந்தரவு கொடுக்குறீங்களா? கிளம்புங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஐயோ நீ நான் சொல்றது. போங்க. ஐயோ வா ஆர்த்தி வா. ஐயோ போங்க, நீங்க போங்க. ஆர்த்தி ஆர்த்தி நான் சொல்றது. வரல, போங்க. போங்கன்னு சொன்னா போக மாட்டீங்களா? சாரிங்க. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியே இங்கே நிறுத்திங்க. ஆ, இந்த வீடு தானே? ஆமாம்மா, இந்த வீடு தாம்மா. சரி, உள்ள போய் மாமா இருக்காரான்னு பார்த்துட்டு வா. பாரு, யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காத. போ. சரி. சார், சார். யாரு? ஆடடே மனம், வா 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 வா, உள்ள வா. இல்ல சார். என்ன தயங்கி நிக்கிற? வா உள்ள வா. அம்மா வந்திருக்காங்க. அம்மா? ஆமா. எங்க? இதோ வெளியே நிக்கிறாங்க. எதுக்கு வெளியே நிக்கிறாங்க? உள்ள அழைச்சிட்டு வர வேண்டியதானே? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாங்கம்மா, உள்ள போய் பேசலாம். வாங்க. பரவாயில்ல. வீட்டுல யாருமே இல்லம்மா, எல்லாரும் கோயில் போயிருக்காங்க. வாங்க வாங்க வா, வாங்க வாங்க. வாமா. வாங்க வாங்க, வாங்கம்மா வாங்க. உட்காருங்கம்மா. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன்.
இவ்வளவு உழைக்கிறா, எல்லாருக்கும் நல்லது பண்றா. அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு என் மனசு கடந்து தவிக்குதுங்க. நிச்சயமா நடக்கும்மா. நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். டாக்டர் மகேஷ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பங்க. கூட வேலை செய்யற டாக்டர்ஸ் எல்லாமே அவரை பத்தி ரொம்ப நல்ல மாதிரி பேசுறாங்க. அபி விஷயத்திலையும் அந்த தம்பி ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குது. அபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த தம்பி விரும்புறாருங்க. அபிக்கு விருப்பம் இல்ல. நாங்க தான் பேசி போராடி அவளை சம்மதிக்க வச்சோம். அவ வாழ்க்கை இப்படி தனிமரமாவே இருந்துடுமோன்னு மனசுல ஒரு துக்கம் இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ நம்ம அபிய விரும்புற ஒருத்தர், அவளோட வாழ்க்கையை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், படிச்ச மனுஷன், அதுலயும் நல்ல மனுஷன் அவளை கட்டிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நல்ல விஷயம் தாம்மா, நல்ல விஷயம் தானே. அதான் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். நீங்க பெரியவரு, அபி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. நீங்க வந்து வாழ்த்துனா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா சூழ்நிலை, உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே அவளுக்கு வேணுங்க. என்னதான் காலம் மாறிட்டாலும் 2வது கல்யாணம்னா இன்னும் இளக்காரமா தான் பாக்குறாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரம்மா இருக்கிறப்போ வந்து சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். சரி, நல்லதும்மா. நியாயப்படி பார்த்தாலும் தர்மப்படி பார்த்தாலும் அபி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைம்மா, தப்பே இல்லை. எப்பவுமே அபிக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எப்பவுமே உண்டுமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நாங்க கிளம்புறேங்க. ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல பரவாயில்லைங்க, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. சரிம்மா, போயிட்டு சார். அப்ப நாங்க வரேங்க.